கிறிஸ்துடைய குணத்துல முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, தேவன் கிருபை அளிக்கிறார்ல, தண்டனை குறைச்சி நன்மையை கொடுக்கிறார். அது யாருக்குன்னா, கிறிஸ்து விட்ட பலப்படுற மனுஷனுக்கு. இந்த கிருபைன்ற வார்த்தை பொதுவா எல்லாருக்குமே இருக்குது. கிருபை தான் வெளிச்சத்தை கொடுக்குது, கிருபை தான் மழையை கொடுக்குது, இதெல்லாம் பொதுவான கருத்து. ஆனா அதை தாண்டின ஒரு பெரிய ஒரு கிருபை என்னன்னா, யார் கிறிஸ்து கிட்ட பலப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா குற்றத்தை மறைத்து, எல்லா பாவத்தை மறைத்து நன்மையை கொடுக்கிறார். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தேவன் செய்கிற மகா பெரிய பாராட்டு. இந்த கிருபையை பற்றி 1-2 பேர்கிட்ட இருந்து, தீர்க்கதரிசிகிட்ட இருந்து சில விஷயங்கள் நான் முதல்ல சொல்றேன் இல்லையா. முதல்ல பவுலை நீங்க பாத்தீங்கன்னா, மகா பெரிய கொலைகாரன், மகா பெரிய பாவி. அவர் சொல்ற, என்னை போல ஒரு பெரிய பாவி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னாரு. பெரிய மோசமான ஆளு, சண்டைக்காரர் இல்லையா. அப்படி இருந்த ஒரு மனுஷன் தமஸ்கஸ்க்கு போகும்போது தெய்வம் அவனை வந்து பிடிச்சி அவன் பாவத்துக்கு தண்டிக்காம அவனுக்கு நல்ல விஷயத்துக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதான் கிருபை. அவனுக்கு ஏன் செஞ்சாருன்னா, யாருக்குமே செய்யல, அவனுக்கு செஞ்சாருன்னா, அவன் தேவனுக்காக பட வேண்டிய பாடுகளை அவனுக்கு சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டான். இதுவரைக்கும் என் மாம்ச சிந்தைக்காக வாழ்ந்தேன், இனி கர்த்தருக்காக பலப்பட்டு வாழுவேன் அப்படின்ற ஒரு போக்கு அவனுடைய இருந்ததுனால, கிறிஸ்துவுக்காக அவன் படுகிற பாட்டுக்கு தான் அந்த கிருபை அவனுக்கு பாவங்களை எல்லாம் மறைச்சு, குற்றங்களை மறைச்சு, நன்மைகளை கொடுத்தது. இதுதான் கிருபை. நீங்க பொதுவான கிருபை பற்றி பேசக்கூடாது. பொதுவான கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு பொதுவான கிருபை. ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஸ்பெஷல் கிருபை இருக்குது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. கிருபையில 1-2 வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லட்டும் இல்லையா. யோபுக்கு தேவன் கிருபை கொடுத்தார் இல்லையா. யோபுக்கு ஏன் கிருபை கொடுத்தாருன்னா, பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இப்போ தாழ்மைன என்ன, அங்கதான் நம்ம போக போறோம். தாழ்மை என்னன்னு யோபு சொன்னாரு, கர்த்தர் தந்தாரு, கர்த்தர் எடுத்தார். இதான் தாழ்மை. அதாவது எனக்கு தரும்போது, எனக்கு கடவுள் தரும்போது கர்த்தருக்கு பிரைஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, எடுக்கும் போது பிரைஸ் எல்லாம் இருக்கணும். அதான் தாழ்மை. ஆமென். கடவுள் தரும்போது நல்ல பயங்கரமா இருக்குது. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கும்போது, இல்லைன்னா பிசாசு கை வச்சு கொஞ்சம் புடுங்கும் போது அந்த பிரைஸ் லாட் குறைஞ்சிருது. அப்போ தாழ்மனை என்னதுன்னா, தேவனுக்கு முன்னாடி எப்பவும் தன்னை தாழ்த்த கடவுள். உயர்வு இருந்தாலும் தாழ்மை இருந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லைங்கிற அந்த போக்கை, எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிற போக்கை வைக்கிறதா தாழ்மை இல்லையா. அதனாலதான் அவர் சொல்றாரு, யோபுடைய கிருபையை பாருங்களேன், கர்த்தர் தந்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தாழ்மை. தாழ்மை மனசு சம்பந்தப்பட்டது, சரீர சம்பந்தப்பட்டது இல்ல, உடல் சம்பந்தப்பட்டது இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. கர்த்தர் பல கோடிகளை தந்தாரு, பல ஆடுகளை தந்தாரு, பல பிள்ளைகளை தந்தாரு. இப்போ அது போயிடுச்சு. ஆனா கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்காம இருக்க முடியுமா? இல்ல, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். நான் கர்த்தரை எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அதுதான் தாழ்மைங்கிறார். பாருங்களேன், பயங்கரமான வியாதி, பயங்கரமான நோய், வாத, பிள்ளைங்கள் இறந்துடுச்சு, ஆடு போயிட்டு, கழுத போயிட்டு, கிட்டத்தட்ட மனைவியும் மாம்சத்தின்படி பிரிஞ்சு போயிட்டா, ஆத்மாபடியும் பிரிஞ்சு போயிட்டா. ஆனா அவர் சொல்றாரு, எல்லாம் தந்தாரு, எல்லாம் போச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தாழ்மை. இந்த மனுஷனுக்கு கிருபை வேலை செஞ்சு பாருங்களேன். கடைசியில பார்த்தா எல்லாம் ரெட்டிப்பா கிடைச்சிச்சான். சர்ச்சில் சில பேர் பார்த்துருக்கிறேன், நான் கடவுள்கிட்ட போனேன், கர்த்தர் என்ன கொடுத்தாரு, அதனால நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன், போச்சு, கிருபையும் போச்சு, மனுஷன் தாழ்மையில அதில் கிருபை போச்சு. அவர் என்ன தந்தாலும், நான் ஒரு வார்த்தை எப்பவுமே என் மைண்ட்ல ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீம தந்தாலும் தராம போனாலும் நீம தான் கடவுள். பேதுரு சொல்றான், அதான் தாழ்மை. நீம தந்தாலும் தரலாட்டி நீம தான் கடவுள். அவன் சொல்றாரு, ஆண்டவரே நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல இருக்கு, நான் எங்கேயே போவேன், நீ எனக்கு தந்தீரோ தரலையோ நீம தான் கடவுள், நீம தான் வார்த்தை வச்சிருக்கிறது, அதான் நீம தான். இதான் தாழ்மை. இப்படிப்பட்ட தாழ்மை ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்குது. தேவனிடத்துல கிருபை வருது பாருங்க. அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாச்சு, ஆனா நான் கடவுளை விட்டு போக மாட்டேன், கடவுள்கிட்ட பலப்பட்டிருப்பேன்றான். இந்த மனுஷனுக்கு உயர்வு யாருமே கொடுக்கல, கர்த்தராலே வந்துச்சு. கர்த்தருடைய கிருபைய வீணாக போக்கடிக்கிறார்கள் ஒரு வார்த்தை இருக்குது.
வீணா போக்கடிக்கிறான். கர்த்தருடைய கிருபை நல்ல வேலை செய்யும். வீணா போக்கடிக்கிறோம்னா சில பிரச்சனைகள்ல, சில இடுக்கண்கள்ல, சில விதமான போராட்டத்துல தேவத்தை விட்டுறான், அந்த பலத்தை விட்டுறான். அந்த ஸ்ட்ராங் ஒன்று இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லுவாரு, ஆதினியே கொண்டிருக்கிற விசுவாசத்தை நீங்க விட்டு விட்டீர்கள். தேவத்திட்ட முதல்ல வரும்போது நல்ல ஸ்பீடா பவரா இருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட் இருக்கும். ஆனா பிசாசு எங்கேயாவது கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை சுரண்டும் போது என்ன ஆயிருதுன்னா அந்த பவரை எடுத்துருது. ஆள் இருக்கிறோம், ஆனா பவர் போயிருது. இங்க என்ன சொல்லணும், பவர் போக கூடாது. ஆளும் தேவனோடு இருக்கணும், தெய்வத்தோடு இருக்கிற விசுவாச பவரும் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. நான் சொல்லுவேன், யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான நன்மை வந்துச்சுன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. கடவுள் தான் கொடுத்தாருன்னு தெரியும், ஆனா எப்படியெல்லாம் வந்துச்சுங்கிற வகை இன்னும் எழுதப்படல. அதே மாதிரிதான் நான் சொல்லுவேன், நம்ம தேவனுடைய கிருபையில ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி நம் பெறுகிறோம்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க, எப்படிதான் ஆளாயிட்டான், இப்படி பெரிய ஆளாயிட்டான், அப்படி பெரிய ஆளாயிட்டான், இப்படி போனா சொல்ல. கிருபை அற்புத விதமான ஒரு சக்தி. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுடைய கிருபையில பலப்படு. கிருபையை யோசி, அது கொடுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே தான் நிற்கும், அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது. நான் தான் பலப்படணும் அப்படின்ற, நீ பலப்படு. சின்ன சின்ன விஷயம், சின்ன விஷயங்கள். ஒரு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு சம்பாதியத்துக்கு போறோம், அதுல கிடைக்கிற சோறு வந்துடுது, போச்சு. விசுவாசம் குலைஞ்சு போச்சு, பெலாத்து போச்சு. வீட்டுல நெருக்கங்களை பார்த்தோன்னு போயிருது, எல்லாம் போயிருது. போகக்கூடாது. யோனாவை கர்த்தரு நினிவே பட்டணத்துக்கு போக சொல்றாரு. அவன் தரசுக்கு போயிட்டான். போன பின்னாடி யோனா புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வார்த்தை போடுறாரு, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இவர் கர்த்தர் சொன்னாரு, நீ நினிவேக்கு போப்பான்னார். இவன் தரசுக்கு ஓடிட்டான். ஓடி போனான்ல, கடல்ல போகும்போது கடல் பயங்கரமா கொந்தளிக்குது, போட்டு கடந்து தள்ளாடுது. உள்ள இருந்த ஆட்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. இவன் சொல்றாரு, கிருபை இப்படி வேலை செய்ய பாருங்களேன். இவன் சொல்றாரு, எண்ணெய்க்கு கடல்ல போடு. ஆமேன். நம்ம சொல்லுவோம், போட்டு பயங்கரமா ஆடுது, ஆள் நல்ல கூட்டமா இருக்குது, போட்டு இப்படி கமந்துரும், அதனால இருக்கிற பலகீனமான ஆட்களத்துக்கு வெளியே போடணும். கொஞ்சம் குண்டா இருக்கிறதுக்கு வெளியே போடு, போட்டுல யார் ஒரு சைடு சஞ்சா போட்டு கமருமா அந்த அளவுக்கு வெளியே போடு, கேட்க ஆள் இல்லாத ஆளுக்கு வெளியே போடு, எப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, நரி தந்துரும் நம்மளுக்கெல்லாம். ஆமேன். இவன் சொல்றான், நீ யாரும் போகாத, எண்ணெய் தூக்கி போடு. ஏன் அவ்வளவு தைரியமா சொன்னான்னா, அவனுக்கு தெரியும். ஒரு ரகசியத்தை சொல்றேன், யோனாவுடைய காலத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க கர்த்தர்ட்ட. ஆனா யோனாவை பத்தி யோனாவை மட்டும் ஏன் அங்க நினிவேக்கு அனுப்புனார் அப்படின்னா, இவனை என்னதான் அனுப்புனாலும் சாவானை தவிர கர்த்தர் விட்டு போக மாட்டான். அதான் உடைய பலம். அதனாலதான் இது ட்ரிக்கு சொல்ற பாருங்களா, யோனாவை கொண்டு நினிவேக்கு அனுப்பியாச்சு இல்லையா. இவன் நினிவேக்கு போகாம தரிசுக்கு போனான் இல்லையா. இவன் அங்கேயே தரிசுக்கு போன பாருங்க. இவன் அப்பவுமே தேவத்தை விட்டுக்கிட்டு அவன் ஓடி போயிருந்தா கர்த்தர் அவனை கூப்பிடாது. அவன் தேவத்தை விட்டு போவையில தேவத்துல கோபப்பட்டு போறான். நான் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நினைப்போம் சரியில்லை, நீமே நாங்க போவேன், நீமே ஏதோ சொல்லி விட்டுரு, மாத்தி விட்டுரு, நான் போக மாட்டேன். என்ன வந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேன். இப்ப இவனை தூக்கி என்ன பண்ணியாச்சு, கடல்ல போடுறாங்க. நல்லா கேளுங்க, தூசிச்சுக்கலாம். கடவுளே நீமே போச்சுன்னு, நான் எங்கேயே தப்பிச்சு உன உட்றியரா, நீ படாத பாடுபடுத்துறேன், குடும்பத்தை நாசம் பண்றீர், என்னைய நாசம் பண்றீர்னு ஏதாவது புலம்பிருக்கலாம். விற்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு நாமத்துக்கு முன்னாடி வேற தெய்வத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம். இவன் சொல்றான், நான் யாரு, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி. நான் இப்படிதான் இருப்பேன் கடைசி வரைக்கும். நான் தேவனுடைய புள்ளதான், நான் மாறவே மாட்டேன். என்ன தூக்கி போடு, அதெல்லாம் சரியா இருக்கணும். தூக்கி போட்டான். அவன் எல்லாத்தையும் விடுறான், ஆனா கடவுளை விட மாட்டேன்றான். அதான் பெலம். தூக்கி போட்டா மீன் வயிற்றுக்குள்ள போய் இருக்கிறான். இப்பதான் அவர் சொல்றாரு, வெளியே வந்துட்டு சொல்றாரு, மனுஷனுங்களா உலகம் பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு ஒரு கிருபையை வீணா போக்கடிக்கிறான். என்னைய பாருங்களேன், நான் சாவுறதுக்கு, நான் தான் சாகுறதுக்கு தூக்குல தொங்குற மாதிரி தொங்குனேன், கடல்ல விழுந்து சாக போனேன். நான் கடவுள்கிட்ட பலமா இருந்ததுனால அங்கே மீனை விட்டு கர்த்தரை காப்பாற்றி கொண்டு வெளியே போட்டிருக்காரு. இதுதான் கிருபன்ற. இந்த கிருபையை வீணாக்குறான, போக்கடிக்கிறான, தேவையில்லாம சின்ன சின்ன ஆசையில. நான் சொன்ன எல்லாத்தையும் விடு, கர்த்தரை விடாத. நம்ம கர்த்தரை விட்டுறோம், எல்லாத்தையும் பிடிச்சிடுறோம். ஃபேமிலியை பிடிச்சிடுறோம், தொழிலை பிடிச்சிடுறோம், மனைவியை பிடிச்சிடுறோம். ஆனா கர்த்தரை பிடிச்சிக்கன்னா கர்த்தர் தான் முதல்ல விடுறாங்க. மனுஷன் முதல்ல யாரை விடுவாங்கன்னா கர்த்தரை தான் விடுவாங்க. யோனா சொல்றான், நான் கர்த்தரை விட மாட்டேன், எல்லாத்தையும் விடுவேன். ஒரு கர்த்தரோட ஒரு வருத்தம் வருது, அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வருது. ஆனா கடவுளை விடுறது கிடையாது.
கடல்ல போகும்போது சொல்றாருன்னா அவனுடைய தேவத்தை அவன் வேண்டிக் கொள்ளுன்றான். அப்ப நீ யாருடா? நீ படுத்து கிடக்கு, நீ வேண்டாம இருக்க. நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகும். நீ இன்னுமா அவரை பிடிச்சிட்டு இருக்கிற? என்ன வந்து நான் அவரை தான் பிடிச்சிட்டு தண்ணியில போடு பாருலாம், கர்த்தருடைய வல்லமையை பாரு. இப்ப தண்ணி ஸ்டாப் ஆயிரும். அவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவனை நான் எப்படி விட முடியும்? சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, ஆனா அதுக்கு கர்த்தரை விட முடியாது. கிருபை வந்து அப்பதான் சொல்றான், எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா நான் சொல்லுவேன், ஜெய நமக்கு தான். பொய்யான மாயை, பொய்யான மாயை பின்பற்றுகிறோம். நிறைய பேர் பொய்யான மாயையே பின்பற்றுவோம். பொய் மாய அப்படின்னா, பொய்னா நிலைச்சு நிக்காது, மறைஞ்சு போயிடும். கூட நிக்காது, காலை வரை விட்டுரும். அதான் மாய. பொய்யான விஷயத்த மாயா இருக்குது, அதை பிடிச்சு நிக்கிறாங்க. ஆமேன். உண்மையை பிடிச்சுக்கையா அப்படின்றாரு. உண்மையை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க, கிருபை நம்மளுக்கு பின்தொடரும். கடைசியில் அவனை விட்டு நினிவே பட்டணத்தையே ரசிச்சுட்டார் கர்த்தர். கிருபை இப்படியெல்லாம் வேலை செய்வார். நான் எப்பவுமே சொல்லுவேன், கிருபைங்கிறது தாழ்த்துறது வந்து சரீரத்தையும் ட்ரெஸ்ஸையும் சம்பந்தப்பட்டது இல்லை. இந்த இருதயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. எல்லா இக்கட்டுல நான் கர்த்தரோட தான் இருப்பேன். ஏசு சொன்னார் பாருங்க, நான் எதற்காக அனுப்பப்பட்டோம்னா இந்த வேலைக்காகவே நான் வந்தேன்றார் கர்த்தர். இந்த வேலைக்காக வந்தேனே, இந்த செயலுக்காக, இந்த ஒர்க்குக்காக தான் நான் வந்ததே. இதுக்கு தான் தேவத்துக்காக, இந்த கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களை சுமப்பதற்காகவே வந்திருக்கிறேன். இங்க நிறைய பாடு இருக்குது. என்ன வந்தாலும் கர்த்தர் நான் விட மாட்டேன். ஏமேன். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபன் என்னன்னா, நாம் மறுபடியும் சொல்றோம், கிருபன் என்ன, நாம குற்றம் செய்ய அந்த குற்றத்தை எண்ணாம, அந்த குற்றத்தை குறைச்சி தெரியாம செய்யறான் அப்படின்ற எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வந்துறாரு. முடியாம செய்யறான், தெரியாம செய்யறான். இதான் கர்த்தர் கொண்டு குறைக்கிறது தான். முடியாம செய்யறான், கழியாம செய்யறான். முட்டி பாக்குறான், பரிசுத்தமா வாழணும், முடியல செஞ்சிடறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? தூக்கி வெளியே போட முடியுமா? முடியாது. அதை குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நன்மை செய்யறாரு. ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களா. அதுல சொன்ன வார்த்தை என்னன்னா, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படுனார் இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ இந்த வசனத்தை படிக்கும்போது இவன் வேற ஏதோ ஒரு வல்லமையில பலப்பட்டிருக்கிறான். அதனாலதான் இவர் ஒரு புத்திமதி சொல்றாரு, கிறிஸ்து இயேசுடைய வல்லமையில பலப்படும். என்னதான் கோடி கோடியா லட்ச லட்சம் தந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா குற்றத்தை கண்டுபிடிச்சு தர மாட்டான். ஏமே, எவ்வளவு கோடி தந்தாலும் ஊழியக்காரோட குற்றம் தெரிஞ்சிச்சுன்னா தரமாட்டான். அதனால சர்ச்சை நடத்தணும்னு மனுஷன் மேல நீ பலப்படாத அப்படின்றார். கடவுள் மேல பலப்படும். மனுஷன் எப்படினாலும் கை விட்டுருவான், என்னன்னாலும் கண்டிப்பா விட்டுருவான். அவனுடைய வயிறு தான் அவனுக்கு முக்கியமே தவிர அடுத்த வயிறு முக்கியம் கிடையாது. நம்ம நினைப்போம், அக்கா தங்கச்சியை பார்க்கும், தங்கச்சி அக்கா பார்க்கும், மாமே மைனியை பார்ப்பான், குழந்தையார் ஆர்டர் சொன்னார். அவனுடைய கிரியையினால அவனுடைய வயிறு நிரம்பும். யாரும் அடுத்தவங்கள வயிற்று நிரப்ப முடியாது. இளைப்பாற பண்ணலாம், ஒரு 2 நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும், பெருசு செய்ய முடியாது. அப்ப இந்த தீமோத்தேயு என் மகனே அப்படின்ற, என்னைய பாரு, என் மகன தகப்பனை பாரு. நான் யாரையாவது நம்பி இருக்கிறேன்னா? இல்ல, கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். அப்ப நீ என்னுடைய மகனும்னா என் ஜீன் தான் உனக்கு இருக்கணும், வேற ஜீன் வரக்கூடாது. பவுல் சொல்றேன், பாரு, நான் பேதுருட்ட போய் கையெந்திரிக்கிறேனா, இல்ல யோவான்ட்ட போய் கையெந்திரிக்கிறேனா, இல்ல உலகத்தை பிடிச்சு வச்சிருக்கிறானா? நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு தகப்பன். அப்படி போல நீ இருன்ற. அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. அதனாலதான் அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான், கடவுளோடயே இருக்கிறான். யாரை விட்டாலும் கடவுளை விட மாட்டான். மனுஷன் மேல உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய பலத்தை வைக்க கூடாது. சரியா? அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவேன். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல இந்த கிருபை, தேவன் மேல பலம், கிறிஸ்து இயேசுக்குள்ள பலப்படுறதுக்கு பலாட்டி மனுஷன் மேல நம்ம பலப்படும் போது நம்முடைய நன்மைகள் எப்படி குற்றம் சொல்லி தவறுகளை கண்டுபிடிச்சி எப்படி விருதாக்குறது அப்படின்னு தான் பேச போறேன். அதனால சொல்றாரு, பொய்யை நம்பி மாயை நம்பி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்கிற வார்த்தை இருக்குதே. அது என்னன்னா, மனுஷனை நம்பி, மாயை நம்பி, விட்டு போறவனை நம்பி, கஷ்டப்படுறவனை நம்பி, பாவையா இருக்கிற மனுஷன் நம்பி தெய்வத்தை கைவிட்டுட்டு அந்த நம்பிக்கையில தேவன் தர்ற கிருபையை விட்டுட்டு எப்படி கெட்டு போனாங்க அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். 2 சாமுவேல் 3வது அதிகாரத்துல கிருபையை போக்கடிச்ச ஒரு பகுதி இருக்கு. சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் பல வருஷமா சண்டை. அந்த சண்டையில சவுலுடைய குடும்பம் யூதாவில் இருக்குது, எருசலேமில் இருக்குது, தான்ல இருக்குது, பெர்ஷிபால இருக்குது. அதாவது சவுலுக்கும் தாவீதுக்கு சண்டை பல வருஷமா நடக்குது. தாவீதுக்கு கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. சவுல் நிறைய ஏரியா வச்சிருக்கிறார். சவுல் இறந்துட்டாரு. சவுளுடைய பிள்ளை, சவுளுடைய மகன் நிறைய ஏரியா வச்சிருக்கிறாரு. எருசலேம் அவர் தான் ஆடுறாரு. தான் முதல் கூட பெருசுவா வரைக்கும் பெரிய ஏரியாவை அவர் ஆடுறாரு. சரியா? இப்படி சவுளுடைய குடும்பத்துல
இஸ்போசேத் அப்படின்ற சவுலுடைய குமாரன் 40 வயசு இருக்கும்போது ராஜாவை மாறுறாரு. அவங்க வந்து ஒரு பெரிய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்னேர்னு ஒரு தளபதி இருக்கிறான். அவன் ஒரு பிரபு. ராஜாவுக்கு கீழே பிரபுக்கள் இருப்பாங்க. அந்த பிரபுக்கள்ல முக்கியமான தளபதி இருக்கிறாங்க. அவன் தான் அப்னேருங்கிற ஒரு தளபதியும் இருக்கிறான். இப்போ அந்த அப்னேர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சவுலுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தாலும் சட்டப்படி திருமணம் கட்டாமல் கூடி வாழுதல். இப்போ வாழ்றாங்க தெரியுமா? இப்போ இந்த டுக்கத்தர்ன்னு ஒன்று சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க, ஜப்பானுக்கு போறாங்க, ரஷ்யாவுக்கு போறாங்க. யார் மூலையோ யாரோ கல்யாணம் கட்டாமலே 15 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துக்கலாம். இதுதான் கூடி வாழுதல் அப்படின்னு. அந்த காலத்துல இது இருக்குது. சவுல் வச்சிருந்தாரு. அப்போ ஒரு பெண்ணோட கூட கூடி வாழ்றாரு. கூடி வாழ்ந்ததுல பெண்ணு என்ன பண்ணிட்டான்னா 15 வருஷம் கூடி வாழ்ந்துட்டு வேற ஒரு மனுஷனை போய் கல்யாணம் கட்டிட்டான். இந்த புருஷனார் போய் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அது இப்படி நான் 15 வருஷமா கூடி வாழ்ந்தோம், விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னார், உன் மனைவிங்கிறக்கு ஏதாவது அத்தாட்சி காட்டணும். இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்ப அரசாங்கத்துல சொன்னாங்களாம், இது கடவுளுக்கும் பிரியமில்லாதது, அரசாங்கத்துக்கு பிரியமில்லாது. நீயாட்டு கூடி வாழ்ந்துட்டு நீயாட்டு புரிஞ்சதுக்கு அரசாங்கம் இதுல வராது அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கல்யாணம் கட்டாம கூடி வாழ்ந்தா நீங்க எப்ப வேணாலும் பிரிஞ்சு போலாம். சரியா? பைபிள்ல ஒரு சட்டம் இருக்குது. ஒரு கணவன் ஒரு மனைவியை கட்டியிருக்கிற கணவன் இறந்துட்டா அந்த மனைவி அந்த குடும்பத்தை விட்டு விடுதலை ஆகிறாள். புருஷன் செத்தாச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு சொந்தம் கிடையாது. இப்ப அவன் சுய விருப்பத்துக்கு சொந்தமாகறான். அவர் வேறொரு கல்யாணத்தை கட்டிக்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. கணவன் செத்துட்டா சொந்த மனைவியே வேறொரு திருமணம் கட்டிக்கலாம். ரோமர் 7 சொல்லு. இது கல்யாணம் கட்டிருக்கிறாங்க, ஆனா கல்யாணமே அல்ல, கூடி வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல புருஷன் செத்தாலும் வெளியே போகலாம், சாவமே இருந்தாலும் வெளியே போகலாம். சரியா? அது பாவமே தவிர அது பெரிய பிரமாண்டமான தப்பு அல்ல. இந்த அப்னேருங்கிற மனுஷன் என்ன பண்ணாருன்னா, சவுலுக்கு ஒரு மனைவி இருந்தா இல்லையா? அந்த மனைவி அந்த சவுல் செத்த பின்னாடி வப்பாட்டி. சரியா? காங்குபீனா வப்பாட்டி. சவுல் செத்த பின்னாடி சவுளுடைய வப்பாட்டிய இந்த அப்னேரு கூடி வாழ்றாரு. இந்த பொண்ணு சவுலோடு கூட இருந்தது. சவுல் செத்து போச்சு. இப்போ அப்னேரோட கூடி வாழுது. இப்போ சவுலுடைய குமாரன் சொல்றான், அப்னேர்கிட்ட போய் சொல்றான், அவரு இஸ்போசேத்துக்கு அவன் தளபதி. அவன்கிட்ட போய் கேட்கான், தளபதி யாரே, எங்க அப்பா வச்சிருந்த மனைவிய, எங்க அப்பா வச்சிருந்த பொண்ணை நீமா இப்ப இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு இருக்கு பிடிச்சிட்டு, டே உங்க அப்பாவுடைய பொண்டாட்டி கிடையாது, உங்க அப்பா கூட கூடி வாழ்ந்தா அவன் யாரோடையும் கூடி வாழ்வா. அதனால அது சட்டமும் கிடையாது, தப்பும் கிடையாது. இப்ப என் கூட கூடி வாழ்றதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்கிறாரு. அவன் சண்டைக்கு போறான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னு சொல்றாரு, நான் உன்னுடைய அப்பன் கூட தளபதியா இருந்து உங்க அப்பனை பாதுகாத்தேன். இப்போ உங்க அப்பா போன பின்னாடி அவருடைய சகோதரர் எல்லாரும் நான் தான் பாதுகாக்கிறேன் இல்லையா? என் யுத்தத்துல பாதுகாக்கிறேன். உன் சகோதரி எல்லாத்தையும் நான் தான் பாதுகாக்கிறேன். ஒன்ன பாதுகாக்கிறேன், இஸ்ரேல் எல்லாம் நான் பாதுகாக்கிறேன். நான் இவ்வளவு நன்மை செஞ்ச பின்னாடி உன் குடும்பத்தையும் ராஜ்யத்தை கட்டி காக்கிறதே நான் தான். ஆனா தப்பே இல்லாத ஒரு தப்பை கண்டுபிடிச்சுக்கிட்டு எனக்கு வர்ற கிருபையை நீ வீணா போக்கடிக்கிற. அதாவது என்ன சொல்றோம்னா, அப்னேரு கடவுளை நம்பி இருந்தா அந்த குற்றத்தை மன்னிச்சிருப்பாரு. ராஜாவை நம்பி கீழே தளபதியா இருந்ததுனால இவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஒரு குற்றத்துக்கு பிடிச்சுக்கிட்டான். மனுஷன் தான் புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டா இனி அந்த குற்றத்தை சாவர வரைக்கும் விடாம அந்த மனுஷனை போட்டு தாக்கிட்டே இருப்பான். அதான் சொல்றாரு, பொய்யான மாயை நம்பி கிருபை இழக்கிற மனுஷன். அப்னேர் எப்படிப்பட்ட ஒரு தளபதி, எத்தனையோ வருஷங்களாட்டி இஸ்ரவேலையும் சவுலையும் காப்பாத்திருக்கிறான். ஆனா புருஷனை இழந்த ஒரு பெண்ணை அவர் பெண்ணோட கூடி வாழ்ந்ததுனால அதான் ஒரு பெருசா தெரியுது. அப்ப நான் என்ன சொல்லுவோம்னா, உங்க சவுல் தகப்பனா இருக்கிறாரு, அவரே தப்பு தானே செஞ்சிருக்கிறார். கல்யாணம் கட்டாம ஒரு பொண்ணை கூடி வாழ்றாரு. அப்ப மகன் போய் கேட்டிருக்க வேண்டியது, என்னப்பா இது கல்யாணம் கட்டாம ஒரு பொண்ணோட கூடி வாழ்றீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டான். அது எப்படின்னா, தான் எவ்வளவு பாவம் செய்யலாம், அடுத்தவங்க பாவம் செஞ்சா நிறைய பேர் பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? ஆமே சொல்லுங்களா? நான் களவாம்பேன், நான் கொலை செய்வேன், நான் கெட்ட வார்த்தை போடுவேன். ஆனா வேற ஏதாவது ஒரு ஆள் தப்பு செஞ்சா அவன் ஜோலி முடிச்சு. இதான் உலகம். தெய்வத்துக்கும் மனுஷனுக்குள்ள கேரக்டர் என்ன? தெய்வம் எல்லா பாவத்தையும் கூட இருந்தா எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நன்மை செய்யும். மனுஷன் ஒருவனோட கூட இருந்தா எல்லா நன்மையும் மறந்து சின்ன குற்றத்தை எடுத்து தண்டிப்பான். இதான் யோனா சொல்றாரு, கிருபையை போக்கடிக்கிற மனுஷர்கள் மனுஷனை நம்பிட்டு போய் கிடக்குறான். சரி,
இப்ப இந்த விஷயத்த சொன்ன கிருபை இப்படித்தான் போகுது. சரியா? இப்ப நல்லா கேளுங்க. யார் ஒரு மனுஷன் தேவனை பார்க்கிலும் மனுஷன் மேல அதிக அன்பு வைக்கிறானோ, எப்ப பலப்பட்டிருக்கிறானோ அப்பவுமே கிருபை போயிடும். புரிதா நான் சொன்னது? கிருபை எப்படி போகுதுன்னா பாவத்தினால மட்டும் போற கிடையாது. எல்லா பாவத்திலும் பெரிய பாவம் வந்து நட்பு இல்லைன்னா அன்பு தான். நான் இப்ப தேவன் மேல நட்பு வச்சு தேவன் மேல அன்பு வச்சிருந்தா நான் எந்த பிரச்சனை அவரோட இருக்கிறேன், அவர் கண்டிப்பா என்ன ரசிப்பார். நான் தேவனை விட்டு என் பிள்ளை மேலேயோ என் புருஷன் மேலேயோ யார் மேலேயோ அதிக அன்பு வச்சிருந்தா அப்பவுமே கிருபை போயிருதுன்றார். தேவன் கிருபை இப்படித்தான் வேஸ்ட் ஆகுதுன்றார். இப்ப இந்த கிருபை போச்சு பாருங்களேன், மறுபடியும் கொண்டு வரேன். இந்த 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 மனுஷனை நம்பி அப்பனர் கிருபை இழந்துட்டான் இல்லையா? குற்றத்தை கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு என்ன விளைவு நடந்துச்சு? மனுஷனை ராஜாவை நம்பின அப்பனருக்கு என்ன விளைவு நடந்துச்சு? மனுஷனை சந்திச்சா பிரச்சனை இல்லாமல் வேறு ஒண்ணுமே வராது. பைபிள் சொல்லுது மனுஷனுடைய இதயத்துல இருந்து விபச்சாரம், களவு, பொய், பிரச்சனைகள், பாவங்கள் தான் இருக்குது. கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அப்போ மனுஷனே சந்திக்காம தேவனோடு இருந்தா அவன் பாக்கியவான். எப்படி கர்த்தர் கிளப்பி விட்டுரும். கண்டிப்பா கண்டிப்பா கர்த்தர் உயர்த்தி விடும் பாருங்க. இப்ப பாருங்களேன், அப்பன்னு சொல்றாரு, உங்க வீட்டை காப்பாத்தினேன், உமரை காப்பாத்தினேன், உங்க ராஜ்யத்தை காப்பாத்திருக்கேன், உங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கிறேன், எல்லாரும் காப்பாத்திருக்கிறேன். சரியா? அதனால என்ன நீ வேண்டாம்னு சொல்லி குற்றத்தை கண்டுபிடிச்சதுனால இப்ப என்ன பண்றாருன்னா அவர் அங்க இருந்து கிளம்பி தாவீதோட கூட சேரப்போறாரு. தாவீதோட சேரப்போகும்போது அங்க தாவீதுக்கு ஒரு தளபதி இருக்கிறான். அவனுடைய தளபதியுடைய தம்பியை அந்த அப்னர் ஒரு முறை கொண்டு போட்டான். சரியா? இப்ப தாவீதை நம்பி போறாரு. போனா அங்க தாவீதை ஏற்றுக்கொள்றான். அப்னர் வாரும் அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீதோடு இருக்கிற தளபதி என் தம்பியை கொண்டவன் இங்க வந்திருக்கிறானே அப்படின்னு தாவீதோட சண்டை போட்டுட்டு அப்னர் தாவீதை பார்த்துட்டு திரும்பி போகும்போது தாவீது ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு போய் அப்னரை கொண்டு போட்டான். ஏன் இந்த மரணம் வந்துச்சுன்னா இவன் ஆதிலேயே ஒன்ல இந்த ராஜாவை நம்புறான், இல்லைன்னா அந்த ராஜாவை நம்புறான். மனுஷன் ஒரு கோணம் இருக்கு பாருங்க. ஒரு மனுஷனோட பேசுவோம், அங்க சண்டைனா இன்னொரு மனுஷனோட பேசுவோம். ஒருத்தனோட சண்டைனா கடவுளை நம்பிவான்னா கடவுள்கிட்ட வர மாட்டான். எப்படினாலும் இங்க சுத்தி அங்க போவான், அங்க சுத்தி இங்க வருவான். எனக்கு இப்போ சண்டை வருதுன்னு வைக்கிறேன், நான் ஒரு சண்டை போடுறேன்னா முதல்ல கடவுள்கிட்ட வருவேன். நம்ம அப்படி இல்லை. ஒரு மனுஷன் இந்த அக்கா கூட சண்டையா அந்த அக்கா கூட போய் சேர்ந்துருது. போச்சா? இந்த தங்கச்சியோட சண்டையா அந்த அக்கா கூட போய் சேர்ந்துருது. அந்த சித்தியோட சண்டையா இந்த பெரியம்மா கூட சேர்ந்துரு. மொத்தத்தில் அங்க கடவுளுங்கிற ஒரு சாப்டரே இருக்காது. இந்த அப்னருக்கு அப்படித்தான். அங்க சவுலோட சண்டை போட்டான், இப்ப தாவீதோட சேர்றான். கடவுளும் ஒரு பாட்டு இருக்கு. நீ அங்க வாங்க, அவர் தான் தூக்கி எடுக்க முடியும், மனுஷன் எடுக்க மாட்டான். எப்போ குற்றம் கண்டுபிடிக்கிற மனுஷன் பிரச்சனை கண்டுபிடிச்சி பையனை கொண்டு போட்டான். மனுஷனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் பாருங்க, ஏகப்பட்ட ஃப்ரெண்டு. அங்கே சண்டை போட்டுட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு. சில பிள்ளைங்களாம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 5 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம். 10th ஒரு ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்களா, 11th போகும்போது 10th போகிற ஃப்ரெண்டே மறந்துடுவாங்க. நீ அந்த ஓடையோட போ. 11th ஃப்ரெண்டு 11th போயாச்சா, 11th 12th போகும்போது 12th ஏபிசிடின்னு 4 கிளாஸ் இருக்கீங்களா, அங்கே போய் யார் கூட தெரியும், அங்கே ஒரு ஃப்ரெண்டு. புது புது ஃபோட்டோ, புது புது ஆளோடு புதுசாக தின்னு வருவாங்க. இப்ப 12th முடிச்ச பின்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாரும் அப்படி யோர்தான் அதில் விட்டு ஓட விட்டுருவாங்க. நீ அப்படியே போ. இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட், புரியுதா? இந்த காலேஜ் ஃப்ரெண்டு முடிச்ச உடனே, காலேஜ் 4 வருஷம் ஒரே கலகலப்பு சிரிப்பு தான், முடிஞ்சு என்னெல்லாமா பண்ணிருப்பாங்க. அது முடிஞ்சிட்டு அப்படியே காலேஜ் முடிஞ்ச திருமண லைஃப். சரியா? திருமண லைஃப் வந்த உடனே இனி புருஷனாரை விட்டு இருக்க குடும்பங்கள்லாம் அந்த அளவு ஒரு ஃப்ரெண்டு. அது ஆகின பின்னாடி 40 வயசுக்கு பின்னாடி வயசு போன காலத்துல அங்கு ஒரு ஃப்ரெண்டு. கடைசியில கடவுள் இதுவரைக்கும் யாருக்கும் ஃப்ரெண்ட் ஆனதே கிடையாது. கடைசியில சொல்லுவாங்க, நான் செஞ்ச குற்றம் தான், என் பாவம் தான், நான் இப்ப கடந்து நல்லா அழுத்துக்கிடுறது, காலை இழுத்து நடக்கும்போது, திங்க சாப்பாடு எல்லாம் இருக்கும் போது என் பாவம் தான், நான் தான் இப்படி அந்த நேரத்துல ஒழுங்கா நின்று இருக்கலாம். சொன்னமே கேட்டீங்களா? என்ன சொல்லுவேன், சொன்னமே பிரசங்கம் பண்றோமே, யாரை விடு, எல்லாரும் விட்டுரு, கடவுளை பிடிச்சிக்க. அந்த ஃப்ரெண்டு விட்டா நான் கேட்குறேங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை விட்டா ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவோம், வாயினால தானே பேசுவோம், வார்த்தை தானே பேசுவோம். அந்த வார்த்தை பைபிள் இருக்குதே. நீ என்னத்தை ரசிக்க நினைக்கிறீங்களோ எல்லாமே பைபிள் இருக்கு. நீ ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, நீ யாரை பார்க்க போறீர்கள், ராஜா அரண்மனையில் இருக்கிறவர்களையா, மெல்லிய வஸ்திரம் உடுத்திருக்கிற அங்கே இருக்கிறார்கள். அது அங்கேயே பார்க்கண்டாம். பைபிள்லேயே மெல்லிய வஸ்திரம் உடுத்திட்டு என்ன கலட்டா பண்ணாங்கிற இங்கே இருக்குது, இங்கே பார்க்கலாமே. நீ என்னத்தை பார்க்கணுமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனா இதை யாரும் பார்க்கறது கிடையாது. அந்த சுத்திட்டு போயிடுறது. போ, வாழ்க்கை போச்சு. இப்படிதான் நான் அப்பனேர் அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், கடைசியில முடிச்சு போட்டியா. நம்ம நல்ல மனுஷன் தன்னோடு பலப்பட்டிருக்கிற மனுஷன் குற்றத்தை பார்க்க மாட்டான், அவன் செய்யற நன்மைகளை பார்ப்பான். நம்ம இந்த ஆள் வந்ததுனால இந்த இடத்துக்கு போனதுனால கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறோம். குற்றத்தை தன்னுடையதை எடுத்துக்கொள்ளணும், நன்மையை அடுத்தவனதான் எடுத்துக்கொள்ளணும். நம்ம நன்மையை நம்மளோட எடுத்துட்டு குற்றத்தை அடுத்த மேல போட்டுருவோம்.
இங்கதான் பிரச்சனை. எப்பவுமே நன்மை அடுத்தவங்க மூலமா நல்லா வந்தா நினைச்சிட்டு இருந்தா தாழ்மை வரும். பாவம் என் மூலமா வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அது நன்மை வரும். இதுல இந்த விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்கு பாரு. இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல இந்த அப்னேரை விரட்டி விட்டான் குற்றம் சொல்லி. எங்க அம்மாவுடைய பப்பாட்டியை நீமை வச்சிருக்கிறேன்னு சொல்லி விரட்டி விட்டான். பாவமே இல்லாத விஷயம் பாவம் விரட்டி விட்டான். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவர் மொத்தமே ஆண்டதே 2 வருஷம் தான். 40 வருஷத்துல ராஜாவாகினாரு. 42ஆம் வயசுல சோதனை முடிஞ்சு கொண்டு போட்டாங்க. எனக்கு ஆள் இல்லை, தளபதி இல்லை. சவுலுக்கு 2 பேர் இருந்தாங்க. சவுலுடைய ராஜ வர்க்கத்துல யுத்தம் போடுற 2 பேர் இருந்தான். இந்த 2 பேர் என்ன பண்ணிட்டான்னு ஐடியா போட்டான், இந்த சவுலுடைய மோகம் செத்துட்டா அடுத்து நம்ம தான் ராஜா. இதனால இவன் 2 உள்ள போய் அந்த மனுஷன் நடு மதியானம் மனைவியோடு கூட நடு வீட்டுல இருந்து படுத்துட்டு இருந்தார். இவனை 2 உள்ள ஈட்டியை போட்டு குத்தி விட்டான். ஏன் அப்படின்னு, 40 வருஷமா உன்னோடு கூட இருந்து உன்னைய எல்லா தீமைக்கும் காத்த மனுஷனை எப்ப குற்றம் சொல்லி விரட்டி விட்டியோ அப்பவே பிசாசுக்குள்ள வந்து பட்ட பகல்ல இவ்வளவு பெரிய ராஜாவை ஒரு சின்ன ஒரு போர் வீரன் உள்ள போய் கொண்டு இருக்கிறான்னு அப்ப அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருந்திருக்குது? நான் சொல்றேன், அப்னேருங்கிற ஒரு மனுஷன் முழு இஸ்ரவேலுக்கும் தேவனிடத்திலையும் அவனுடைய யுத்த பவர்னாலையும் காத்து கொண்டான். ஒரு செகண்ட் அப்னேர் செத்து போயிட்டான் தெரிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள போய் ராஜ வம்சத்தை கொண்டு போட்டான். இப்ப இஸ்ரவேலுக்கு மொத்தமும் தாவீதுக்கு போயிடுச்சு. ஒரு ஆளை மிஸ் பண்ணதுனால, ஒரு ஆளை குற்றம் சொல்லி வெளியே அனுப்புனதுனால மொத்தமும் காலி போச்சு. அந்த ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து தான். என்னைக்கு இயேசு மேல குற்றம் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறானோ இவன் அவுட்டு, பிசாசுக்குள்ள ஏறியது. என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த மென்டாலிட்டி வரணும், கர்த்தருடைய கிருபை போக்கடிக்காம கர்த்தரை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், வாயை திறந்து துதிக்கிற ஒரு இருதயம் இருக்கிறே, அவன் ஜெயிப்பான். இந்த அப்னேரு எப்படி இந்த சவுலோட குடும்பத்தை காப்பாத்தினாருன்னு 2 பெரிய தலையிட்ட இருந்து காப்பாத்தணும். ஒண்ணு தாவீத மாதிரி சிறந்த யுத்த வீரன் கிடையாது, சரியா? இந்த தாவீதுடைய ஆட்கள் சவுலுடைய குடும்பத்தை நாசம் பண்ணுவதற்கு உள்ள வரும்போது, தாவீதோட சேர்ந்து உள்ள வரும்போது இந்த அப்னேரை தாண்டி உள்ள போக முடியாது, தாவீதாலையும் தாண்டி போக முடியாது. புரியுதா? பெரிய போர் வீரன் தான் தாவீது, அவன்கிட்ட இருக்கிறவங்க பெரிய பெரிய தளபதிகள் தான். ஆனா அப்னேருங்கிற ஒரு மனுஷனை தாண்டி உள்ள போக முடியாது. அப்போ ஒரு பக்கம் தாவீதுடைய எல்லா போர் வீரர்களையும் ஒத்த ஆளு மடங்கடிக்கிறான். அவன் ஞானம் முடிச்சிருக்கிறான் அவங்களுக்காண்டி. இன்னொரு விஷயம் இருக்குது, தெய்வத்தோடு போராடின அப்னேர். கர்த்தர் தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சொல்லிட்டாரு, இஸ்ரவேலுக்கெல்லாம் நீதான் ராஜா அப்படின்ட்டாரு. இது அப்னேருக்கும் தெரியும். அவனுக்கு தெரியும் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்னைக்கா ஒரு நாள் சவுலுடைய ராஜ்யத்தை எடுத்து தாவீது கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா அப்னேர் இருந்த காலம் வரைக்கும் அந்த ராஜ்யம் தாவீதுக்கு போகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் யுத்தத்துல சிறந்தவன் மட்டும் கிடையாது, தேவத்திட்ட ஜெபிக்கிறதும் சிறந்தவனா இருந்தான். அவன் என்ன ஜெபம் பண்ணான்னா, நான் ஒரு ராஜாவும் கீழே அடிமைப்பட்டிருக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தது நிறைவேறக்கூடாது, எனக்காக நிப்பாட்டி வச்சோம். அப்னேர் இருக்க வேண்டி தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் சாவர வரைக்கும் நிப்பாட்டப்பட்டிருந்துச்சு. தெய்வத்தோட போராடி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாவீதுக்கு தான் நாடு கிடைக்கும். அப்னேர் இருக்கிற வரைக்கும் தான் நாடு கிடைக்கல. என்னைக்கு அப்னேர் செத்தன அப்ப நாடு கிடைச்சிச்சு. ஏன் உடனே கொடுத்துருக்கலாம்? தாவீது ராஜாவுக்கு தேவன் சொன்னார், இந்த இஸ்ரவேல் எல்லாம் உனக்கு தான் சொந்தம் சொன்னார், யூதா உனக்கு சொந்தம் சொன்னார் இல்லையா, தானும் உனக்கு சொந்தம், பெர்சிபா உனக்கு சொந்தம் சொன்னார்ல, உடனே கொடுத்துருக்க வேண்டியதானே. ஆனா கொடுக்க முடியல. ஏன்னா அப்னேர்னு ஒரு தளபதி இருக்கிறான், பிரபு இருக்கிறான், அவன் தெய்வத்தோடு போராடுறான். நான் இருக்கிற வரைக்கும் அந்த ராஜ்யம் அவனுக்கு போக கூடாது ஆண்டவர். தாவீது ஒரு பக்கம் சொல்றான், ஆண்டவர் எனக்கு ராஜ்யம் எனக்கு கிடைக்கட்டும். அப்னேர் சொல்றான், நான் இருக்கிற வரைக்கும் கூடாது. 2 பேரும் மாற மாறி தெய்வத்தை போராடி கடைசியில அப்னேர் கொல்லப்படுறான். ஏன்னா கடவுள் சொன்னாரு, நான் யாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொன்னானோ அவங்க கூட போய் சேரணும். அறிவையில முட்டாப்பை கூட நீ சேர்ந்து கிடந்தியே, அதனால நீ மாட்டிக்கிட்ட. நிறைய பேர் ஃப்ரெண்டு வச்சிருப்பான், குறை சொல்றவன், குற்றம் சொல்றவன், இதுங்க கூடலாம் ஃப்ரெண்டு. 24 மணி நேரம் படம் பார்க்குறவன், ஆமே பேக்கி பார்க்குறவன், மகனையும் பார்க்குறவன், இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. என் கூட யாரும் ஃப்ரெண்டே வச்சிருக்க. என்ன நிறைய பேர் பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பைபிளே பேசிட்டு இருப்பான், எப்பவும் வேலைக்கு போச்சு சொல்றான். சரி நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. மற்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது முத்தை எடுத்து பண்ணிக்கிட்ட போடக்கூடாது. அது என்ன செய்யும்னா கீறி நாசம் பண்ணும் அப்படின்னாரு. ஆமேன். அது எதனால சொன்னாருன்னு இன்னும் வரைக்கும் நிறைய பேர் கண்டுபிடிக்கல. நானும் நிறைய பிரசங்கத்தை இந்த வசனத்தை போட்டு பார்த்தேன், இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்றாங்க. இது எப்படி சொல்றோம் பாருங்களேன், அதுலதான் இருக்குது. அந்த சொன்னாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன அப்படின்றாரு. அதாவது ஒரு மனுஷனா இருந்தா
இப்போ நான் என் கண்ணுல நிறைய மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா? மறைக்கப்பட்டிருக்கும்போது நிறைய கண்ணுல நிறைய அசறுகள் இருக்கும் இல்லைங்களா? இருக்குது. இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற கண்ணுல சின்னதா ஒரு புள்ளியாட்டு ஒரு அசடு இருக்குது. அது அவனுக்கு அசிங்கம் தான். எனக்கு நிறைய இருக்கிற எனக்கு அசிங்கம். அவனுக்கு கொஞ்சம் இருக்க கொஞ்சம் அசிங்கம். நான் என்ன பண்றேன், நிறைய என்னுடைய பாவத்தை நான் பார்க்காம, பக்கத்துல இருக்கிறவனுடைய சின்ன பலகீனத்தை நான் எடுத்து போடுறேன். சரியா எடுத்து போடுறேன். இதுதான் முத்துன்றேன். சரிதான், இதுதான் முத்து. அதாவது மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு பாருங்களேன். பன்னி பன்னிக்கு என்னதுன்னா, பன்னியுடைய கேரக்டர் என்னதுன்னா, பன்னி எப்பவுமே தன்னிடத்துல இருக்கிற அசிங்கத்தை பார்க்கறத பார்க்கணும், பெரிய அசிங்கத்தை தான் பார்த்து தெரியும் எப்ப பார்த்தாலும். மனுஷன் ஒரு கேரக்டர் இருக்குது, தன்னை சரி பண்ண மாட்டான். இந்த பிள்ளைங்களுக்கு அப்பனுக்குள்ள நினைச்சு பாருங்க. அப்பன் பயங்கர மோசமா இருப்பான், பிள்ளை என்ன சொன்னாலும் அடிச்சுட்டே இருப்பான். சரியா? ஆனா அதுதான் முக்கியம், அதுதான் முத்துன்றது கடவுள். நான் என்னுடைய அசட்டை பார்க்காம இன்னொரு மனுஷனுடைய பலகீனத்தை பார்த்து அந்த பலகீனத்தை எடுத்து போடுறேன்னு, அதுதான் முத்து. ஆனா அது பண்ணியா இருக்கிறதுனால அது என்ன செய்யுதுன்னு அந்த முத்தை அசிங்கம் பண்ணுது தவிர அதை ஏற்றுக்கொண்டு அதனால நல்லா ஆகல. புரியுதா நான் சொன்னது உங்களுக்கு? இப்ப மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னதான் முத்தை எடுத்து போட்டா, நீ எவ்வளவு பலகீனமான மனுஷனா இருந்து நீ முத்தை எடுத்து போட்டாலும் பலகீனத்தை தான் பாக்குறான தவிர, பலகீனமான மனுஷன் வந்து பலகீனம் தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டு பலகீனத்தை பாக்குறான தவிர நீ சொல்ல கேட்கற கிடையாது. ஆனா உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்யறான், என்னைய திருத்துறவன் எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் அவன் சொல்றது நல்ல விஷயமா இருக்கிறதுனால அதை நான் ஏற்றுக்கொண்டால் நான் ஜெயிச்சுக்கிடுறேன். போதிக்கிறவன் எல்லாம் இங்க கடவுள் கிடையாது, பலகீனம் தான். சரியா? உங்களை விட ஒரு 2 மடங்கு கொஞ்சம் நல்லவனா இருக்கலாமே தவிர இவன் கடவுள் கிடையாது. ஆனா அவன் சொல்ற வார்த்தை நீ கேட்காத, உனக்கு புரியாத புதிரும் கேட்காத முத்துமா இருக்குது. அதை ஏற்றுக்கொள்றவன் கர்த்தரை பிடிச்சு கொண்டு உலகத்தை ஜெயிச்சிடறான். கிருபை பலன் தந்துருது. எவ்வளவு பெரிய மனுஷனாட்டும் மாற்றும், வானம் வரைக்கும் உயர்த்தும். எப்போ நம்மளை சரியாக்குறோமோ, எப்போ தேவனத்துல எல்லா காரியத்திலும் சரி பண்ணி பலமா இருக்கமோ, அப்போ தேவ கிருபை அபரிவிதமா வேலை செய்யும். நமக்குள்ளதான் இருக்குது, எல்லாம் பக்கத்துல நம்ம சுற்றி தான் இருக்குது. ஆனா வேலை நடக்கலையே, நம்ம இன்னும் மாறல. அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. கண்ட கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. நடக்கும் போதும் இருக்கும் போதும் சாப்பிடும் போது கர்த்தரையே நினைச்சிட்டு, அவருக்கு என்ன நன்மை செய்யலாம் நினைச்சிட்டு, அவருக்கு எப்படி போராடலாம் நினைச்சிட்டு, இந்த நினைப்பு தான் உனக்கு உயர்த்த போகுது. கடைசி நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி சவுளுடைய குடும்பக்காரங்க குற்றம் சொல்லி சவுலு குற்றம் சொல்லி, சவுளுடைய முகம் குற்றம் சொல்லி, சவுளுடைய பேரன் குற்றம் சொல்லி, தாவீதை மண்ணால் அடிச்சு, தாவீதுடைய பேரம்பெல்லாம் தாவீது யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது யுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது மண் எடுத்து தலையில வாரி விடுறான். எங்க தாத்தாவுடைய ராஜ்யத்தை, எங்க அப்பாவுடைய ராஜ்யத்தை அப்படியே நாசமாக்கி எங்க தெருவில் கொண்டு போட்டுட்டிய, இப்படியே மண்ணளத்துக்கு வீச, நம்ம ஊர்ல சண்டை வரும்போது மண்ணை போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மண்ணத்துக்கு வீசுவான், நாசமா போடா, எங்களை இன்னைக்கு தெருவில் கொண்டு விட்டிய. தாவி சொல்றான், நான் என்ன பண்ணுவேன், நான் தெருவில் தான் கிடந்தேன், சிங்கம் வந்து பிடிச்சிச்சு, கரடி வந்து பிடிச்சிச்சு, என் நன்மைகளை கொண்டு போச்சு. எங்க அண்ணன் கேட்கறான், உன்கிட்ட தான் 200 ஆடு கொடுத்தமே, இருக்கிறத 6 ஆடு தானே, அதே மேயன்னா என்னை குத்தாம குத்துனா, நான் கர்த்தருக்கு அல்லையான்னு, நான் கர்த்தருடைய கிருபை போக்கடிக்கல, கர்த்தரனை உயர்த்தினார். நீங்க உங்களுக்கு, நான் என் பலத்தினால் நல்லா வந்தேன், என் பராக்கிரமத்தில் நல்லா வந்தேன், நான் அப்படி ஓடனாக்கும், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணனாக்கும், எல்லாம் பண்ணனாக்கும், நான் இப்படி தசமம் கொடுத்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி கர்த்தர் தந்தாருன்னு ஒரு வார்த்தையும் சொல்றது கிடையாது. நம்ம எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையில ஆமென் செத்து போற வேண்டிய ஆள் தான். நான்லாம் பைக்கு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன், காசு இல்லை. அப்போ கேரளாவில் இருந்து ஒரு ஆள் சொல்றாரு, 800 ரூபா தாரன்னார். நான் 100 ரூபா பெட்ரோல் போட்டு ஒரு ஓட்ட பைக் வச்சிருந்தேன், பறந்து போறேன். கண்ணை திடீர்னு இருதயம் மாறிட்டுனா தரமாட்டான் 800 ரூபாய். போகும்போது 2 பஸ் ஒண்ணு வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போட்டு அங்க அப்பதான் ஒண்ணு ஆத்தாடி, இப்படியே பரவாயில்ல போக வேண்டியதான். எப்படிதான் பின்னாடி போயிருந்தோன்னு தெரியாது, எப்படிதான் நான் தப்பிச்சு போனோன்னு தெரியாது. சில பேர் 500 லிட்டர் பெட்ரோலை தூக்கிட்டு போய் ஊத்தி விடுறாங்க, எப்படிதான் பொழைச்சிருந்தாங்க எனக்கு தெரியல. சில பேர் தண்ணிக்குள்ள மொத்தமா சாடுனா கோவத்துல எப்படிதான் முழிச்சு வந்தான்னு தெரியல. சில பேர் பெட்ரோலுக்கு எடுத்து கத்தி எடுத்து குத்துறான், வயிற்றுக்குள்ள போவே இல்லை, எப்படி பொழைச்சான்னு தெரியல. எல்லாம் கத்தோட சுத்த கிருபை. நம்மளோட ஃபீல் மீறதை செய்யறோம். நம்ம இந்த உயிர் வாழ்றது அந்த தன்மை மாறிதான் ஏதோ ஒன்று பண்றோம். சில நேரம் பொண்டாட்டியை ஓயிட்டு அடிக்கிற இடத்துல கழுத்தை திரும்பி சாகணும், அது எந்திரிச்சு நிக்குது, அது சுத்த கிருபை. உண்மையா சொல்றேன், கிருபங்க அது. ஏன்னா நம்ம செய்யறதை நம்முடைய சூழ்நிலை தாண்டி, அட்மாஸ்பியர் தாண்டி தானே செய்யறோம். ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வெறியில சில பேர்லாம் வெற்று எடுத்து ரோட்ல ஓடுறாங்க, அந்த வேகலை இங்க போஸ்ட்ல முடிச்சு சேர்த்தாங்கன்னா அது உண்மையா சொல்றேன். சில பேர் சாவல போயிட்டு அங்கிருந்து முடிச்சு வந்துட்டேன். இதெல்லாம் சுத்த கிருபை. நம்மளை தாண்டி தேவனோட இருக்கிறதுனால தேவன் நடத்துது.
ஒண்ணே ஒண்ணுதான், தேவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பவுமே சொல்ல, தேவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜெயிப்பான். இதுவரைக்கும் நம்மளை நடத்தினாரு, அதுவே சுத்த கிருபை. எத்தனையோ பேர் நீ போல ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, கேரளாவில் கேன்சர் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி கேன்சர் நோய்க்கு படுக்கிறது இடம் இல்லை, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு படுக்கிற இடம் இல்லை. நீ எல்லாம் பாவம் செஞ்ச பின்னாடி திமிரு கட்ட மாதிரி நடக்கிற மாதிரி சுத்த கிருபை. போய் சொல்லலைங்க, உண்மை சொல்லி சுத்த கிருபை. நம்ம குணத்துக்கெல்லாம் நம்ம எப்பவுமே பாதாளம் போய் படுத்திருக்கணும், தப்பிச்சிருக்கணும், சுத்த கிருபை. ஆனா மறுபடியும் அங்க போய் நிற்பான். நீ என்ன செய்யறது முக்கியம் இல்லை, எங்க நிக்கிறதா முக்கியம். புரியுதா? நீ பாவம் செய்யறது கூட முக்கியம் இல்லை, நீ எங்க நிக்கிறதா முக்கியம். பாவம் ஒரு இடத்துல செஞ்சா இன்னும் செய்யும் சொல்லும், பாவம் இன்னொரு இடத்துல செஞ்சா செய்யக்கூடாதுன்னு சொல்லும். இடம் தான் முக்கியம், தேவன் தான் முக்கியம். மனுஷனால எது முடியவே செய்யாது. அவருடைய கிருபை நம்புறவன் ஜெயிப்பான். மனுஷனை நம்பாத, வேற தேவத்தை நம்ப. பசியோ பட்னியோ ஜெபம் பண்ணிட்டேரி, வேத வாசிட்டேரி. நான் சொல்ல, இன்னைக்கு தர்றதுனால ஒரே நாள் பணக்காரன் ஆயிட முடியாது. கர்த்தர் நாளைக்கு தர்றதுனாலே நம்ம கெட்டு போக முடியாது. கண்டிப்பா ஏற்ற காலத்துல கர்த்தர் செய்வார். ஏற்ற காலம்ன்றது எப்போ நம்ம தேவத்திட்ட பலனடையணுமோ அப்போ கண்டிப்பா கிடைக்கும்.